மீன ராசி. ஒவ்வொரு ராசியருமே அவர்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்துடன் இருப்பாங்க. அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட குணம் மற்றும் காதல் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்காரர்கள் சிறப்பான குணங்கள் என்னவென்றால், எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் என்று சொல்லவே அவர்களிடம் கிடையாது. செயல்களை செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க. தனக்கு தனக்கு என்று அனைத்தையுமே எடுத்து வைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரர்களிடம் அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதுமே அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்குது. எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவர்கள். இவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இவர்கள் நேசிப்பாங்க. நற்குணங்கள் கொண்டவங்க. இவங்களுடைய ரகசிய வாழ்க்கையை பற்றி பேசுவது கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் யோசித்து எல்லா விஷயங்களுமே முடிவெடுப்பதில் சிறந்தவங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பராக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இந்த ராசிக்காரங்க இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் என வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவங்க தான் மீனராசியில் பிறந்தவங்க. இவர்களுடைய இல்லற வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். இவர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுடன் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் நல்ல மனப்பக்குவத்தை கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி. இவர்களுடைய நல்ல குணங்கள் மிகுந்தவர்களாகவும் செயல்படக்கூடியவங்க அப்படின்னே சொல்லப்படுது. பரிகாரமாக திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சத்திய நாராயண பூஜை செய்தல் வேண்டும். வியாழக்கிழமை விரதம் இருப்பது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம். மீனராசிக்காரர்கள் கலை, சங்கீத, இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் குரு என்பதால் இவர்களுக்கு ராசிநாதனாகிய தினம் வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் எல்லா நாட்களுமே விசேஷமான நாள். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை ராசியான நாட்களாக இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மிகவும் சுமாரான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி குதூகூலம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் மன கஷ்டம் விலகும். இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் வேலை தொடர்பான முக்கியமான முயற்சிகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அதிகரிப்பு கிடைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம். வியாபாரத்தில் அதிகமான ஒரு லாபம் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகலாம். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் ஏற்படும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் பாடுபட வேண்டியது நல்லது. கலைத்துறையில் ஏற்றமான வாய்ப்புகள் பற்றி நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நீங்கள் மிக நம்பிக்கையோடு இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 2ல் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட்டு பேசிவிடாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தவரை நிதானமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருந்திருக்கு. எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். சிக்கனம் தேவை. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளுடைய சுட்டித்தனம் அதிகரிக்கும். நண்பர்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது சிறந்தது. தொழில் போட்டிகள் அதிகரித்தாலுமே திறமையாக நீங்கள் சமாளிப்பீங்க. வியாபார தளத்தை விரிவாக்க செய்வீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். அஜீரண கோளாறு, கண் பாதிப்பு ஏற்பட்டு விலகும்.
சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஏழைகளுக்கு தயிர் சாதம் தருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வெளிர்நில நீல நிறம் பயன்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்கள் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சுகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு அமைந்திருப்பதாலும் ரண ருண ரேகஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடுமையாக நீங்கள் பணியாற்ற வேண்டியிருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த ஒரு பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் உண்டாகலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையுமே செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய வகையில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை தரும். பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபமேற்றி முருகப்பெருமானையும் மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் சங்கடங்கள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம். எடுக்கும் வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியில் முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம். ஜென்மக்குரு உங்களுக்கு நல்ல ஒரு பார்வை பார்ப்பதால் இதுவரை உங்களில் இருந்த கஷ்டங்கள் விலகக்கூடியதாகும். போராட்ட நிலை மாறக்கூடியதாகும். உடல்நிலை சீராகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வம்பு வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்களாம். சூரியன் உங்களுக்கு புதன் கேது சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும். உடல்நிலை சீராகக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில் சனி இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சீராக இருக்குது. வரவுக்கு மீறிய செலவு ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். திட்டமிட்டு காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வகையில் பழைய பாக்கிகள் வசூலாவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையில் உங்களுக்கு பேச்சிற்கு மதிப்பளிப்பது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் காணப்படலாம். உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களை பற்றி நல்ல பெயர் பரவக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இருப்பினுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவத்தால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். பாதம் கணுக்கால்களில் வலி ஏற்பட்டு நீங்கும். குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாட்சி வழிபடுங்க. கோவில்களில் உங்களுக்கு தூய்மை பணிகளை ஈடுபடுவது நல்லது. மஞ்சள் நிறம் நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நாராயண கவசம் பாராயணம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே இதுபோல் செய்து வருவதன் மூலம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் தீர்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திறமையுடன் செயல்பட்டு நிர்வாகத்தினால் பாராட்டு பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கலாம். பிள்ளைகளுடன் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது. மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். கலைத்துறையில் உங்களுக்கு மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்குது. மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள்
முட்டுக்கட்டுகள் போடக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக உழைக்க வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.